பஸ்ஸைட் மோட் மேக்கிங் சீரிஸில் நீங்கள் பார்ட் 5. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால், நீங்கள் பஸ்ஸைடுக்கு மோடு பண்ணுறப்ப மோடு பண்ணுறத விட அதுக்கான டெக்ஸ்டரை நீங்கள் உங்கள் மோடில் அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப தலைவலியாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த யூவி டெம்ப்ளேட்டில் வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை அப்ளை பண்ணுறப்ப சில பேருக்கு வந்து அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அது மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து இருக்கும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ ரெடி டு லிபரரி டெக்ஸ்டர் அது பேர். ஸோ இந்த லிபரரி டெக்ஸ்டர் பேக்கில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா, ஸ்டீரிங் வீல்குள்ள டெக்ஸ்டரு, கியர் பாக்ஸ்குள்ள டெக்ஸ்டரு, ஸ்பீடோமீட்டர் டெக்ஸ்டர் கிடைக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதோட நீடில் தனியாக உங்களுக்கு டெக்ஸ்டர் கிடைக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா அனலாக் வாட்சும் டிஜிட்டல் வாட்சும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் ஆம்பிளிஃபையர் செட்டு யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அதோட டெக்ஸ்டர் தனியாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாரன் டெக்ஸ்டர் தனியாக கிடைக்கும். ஹாரனில் அந்த லீவரில் உள்ள அந்த ஐக்கான் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் சீட்டுக்குள்ள டெக்ஸ்டர் கிடைக்கும், டிரைவர் சீட்டு. அதுக்கப்புறம் கியர் பாக்ஸில் உள்ள அந்த லோகோ வந்து எல்லாமே கிடைக்கும். மெயினான எல்லாருமே கஷ்டமான விஷயம் ஹெட்லைட்டும் அந்த டெயில் லைட்டும் தான். பல பேர் கூகுளில் தேடி தேடி போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பல பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். பிரேக் லைட்டில் பார்த்திங்கன்னா அது 5-6 வகையில் பிரேக் லைட் இருக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸில் ஃபுல்லாக அது ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடச்சிடும். டயருக்குள்ள டெக்ஸ்டர் கிடச்சிடும் உங்களுக்கு. மெயினாக ப்ரைவேட் பஸ்ஸுக்குள்ள டெக்ஸ்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பஸ் யூஸ் பண்ணுற அந்த ஸ்விட்சஸ் இருக்கும். மேலே யூஸ் பண்ணுறதும் சரி, கீழே பொருளில் யூஸ் பண்ணுறது எல்லா ஸ்விட்சஸும் டெக்ஸ்டர் கிடச்சிடும். இதெல்லாம் உங்களால் சூப்பராக யூஸ் பண்ணி உங்கள் டெக்ஸ்டர் ஒர்க்கு வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது ஏன் நான் பண்ணியிருக்கேன்னா, சரி நிறைய பேர் வந்து மோடு கிரியேட் பண்ணுறதுக்கு கற்றுக்குறாங்க. பட் அவங்க வந்து ரொம்ப டைம் இருக்காது, கம்மியான டைம் தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க டெக்ஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கு மொத்தமே முடிச்சிடுவாங்க. இந்த பேக் மூலிமா உங்களால் அந்த டெக்ஸ்டர் ஒர்க்கான டைமை ரொம்ப கம்மி பண்ண முடியும். ஃபோட்டோஸ் மாதிரி பேச ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம டெக்ஸ்டரை யூஸ் பண்ணி உங்களோட மாடலை ஈஸியாக சூப்பராக பண்ண முடியும். ஸோ அதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மோட் கிரியேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.